அந்த பூனைய வாங்குங்க. ஏய், பூனையை பிடிச்சீங்கன்னா ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கம்ப்ளைண்ட்னு சொன்னா அந்த கம்பியால ஒன்னு அடிப்பேன். இதுல எழுதிருக்கிறபடி அந்த சிலையால யாருக்காவது அடிபட்டதுன்னா அவங்க பூனையாவே மாறிடுவாங்க. ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு கண்டுபிடிச்ச பட்டுன்னு சொல்லிட்டியே. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல அங்கிள். அதுக்கு மாற்று வழி என்ன? அதுக்கு வழியா அந்த பூனை சிலையில அடிபடாம இருக்கணும். முதல்ல இவரை டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டணும். நான் முதல்ல டாக்டர் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். இவர் அங்க கூட்டு போக முடியாது. எப்படியாவது இவரை சரி பண்ணி ஆகணும். டேய் மறந்துடாம மாட்டு டாக்டர் வர சொல்றா. கால் வலி தாங்கல. ஐயோ, நான் வேணா டாக்டர் கூப்பிட்டமா? உனக்கா? சிட்டி டிராபிக்ல வரதை விட இப்படி வரதுதான் சுலபமா இருக்கு. டேய் ஜாக்கி, போனை எடுறா. ஹலோ ஜாக்கி, நீ ஆபத்துல மாட்டிக்கிட்ட. நீ சொன்ன பொம்பளை உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கா. ஜாக்கி இங்க இல்ல. அப்ப நீ யாரு? ஜாக்கி போனை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ற? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தா அங்கிள். சாரி, நான் போய் சாப்பிடணும். இல்லன்னா தலைகாணியில் அடிச்சுக்கலாமா? எனக்கு அந்த மாத்து வழியை அத சொல்லதான் போன் பண்ண. அந்த பூனை சிலையால வந்த சாபத்தை போக்குற வழி அதுக்குள்ளேயே இருக்குன்னு போட்டிருக்கு ஜாக்கி. அதுக்குள்ளயா? அதுக்குள்ளன்னா என்ன அங்கிள்? அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கே புதுசா இருக்கு. எக்கடாது கெட்டு போ. குட் பை. பார்த்து பாஸ், கீரல் விழுந்துற போது. விடுவனா? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். வால்டர், பாஸ் என் டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு. நான் இப்போதைக்கு அப்டேட் ஆயிட்டு அப்புறமா ரிப்பீட் ஆகிக்கிறேன். இந்த உலகத்தை காப்பாத்த போற ஒரு நல்லவனை தேடித்தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நான் பார்த்ததில்ல, நீ பார்த்திருக்க? பிரபு, உங்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க 3 பேர் இருக்கோம். நீங்க இதெல்லாம் தூக்க கூடாது. எங்களுக்கு சேவை செய்யதான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம். இதை தூக்கிக்க. இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஆன்மா 1000 வருஷங்களாய் ஒவ்வொரு சரீரத்திலும் நுழையும். இப்ப அந்த ஆத்மா இவரோட சரீரத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனாலதான் பீமா இவ்ளோ பெருசா இருக்கானா? அப்பவே சந்தேகப்பட்டேன். அங்க பாரு பூனை சண்டை. சுலபமா கட்ட விட்டு விட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாக்கதீங்க, சின்ன பசங்க சண்டை போறத பார்க்க கூடாது. அது நல்லது இல்ல. இருந்தாலும் நாங்க பாப்போம். ஹே ஜாக்கி, ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுத்து பாரு. ப்ளீஸ் ஜூலி, நீ பசங்களோட இரு. நான் இவளை பாத்துக்கிறேன். ஓகே, நான் விட்டுறேன். நமக்குள்ள சண்டையே வேண்டாம். பாத்துக்கிறேன் லட்சணமா. ஜாக்கி, மத்த பசங்கள எங்க? அந்த அக்காவோட சொப்பு விளையாடுறாங்க. இருந்தாலும் நீங்களும் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால உங்ககிட்ட பேசின அமௌண்ட் நான் கொடுத்துறேன். சரி, ஓகே, 100 ரூபா சேர்த்து தரேன்.
தலைவனா இருக்க விரும்பல ஜூலி. ஏன் பீமா எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கறாங்க, உன்னை கடவுளாவே நினைக்கிறாங்கல்ல. எனக்கு அதுதான் சுத்தமா பிடிக்கல. எனக்கு உதவி பண்றதுதான் பிடிக்கும், அதுவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு. எது? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறதா? மரியாதையா ஓரமா போயிடு. என்னோட மந்திர சக்திக்கு முன்னாடி நீ ஒரு கத்து குட்டிடா. கத்து குட்டியா? நான் சீறி வரும் காள குட்டிடா. சாதா கம்பளத்தை கூட பறக்கும் கம்பளமாக்குவோம்ல. ஒருவேளை சாப்பிடலன்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. வேணும்னா என்னோட பட்டாணி கொஞ்சம் சாப்பிடுறியா? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது.